அண்ட் வெல்கம் டு ராஜி ஹோம் மேக்கர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஓரியோ மவுஸ் ரெசிபி தாங்க. இதுக்கு நான் ஒரு மிக்சிங் ஜாரில் 4 ஓரியோ பிஸ்கெட்ஸ் எடுத்திருக்கேன். க்ரீமோடு தான் எடுத்திருக்கேன். க்ரீமை செப்பரேட் பண்ணலாம். இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா பவுடர் ஆகிடணும். இதை வச்சு தான் நம்ம வந்து ஓரியோ மவுஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ இதை வந்து மூடி மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வர போகிறேன். நல்லா பவுடர் ஆகிடணும். இப்போ பாருங்கள், இது நல்லா பவுடர் ஆயிடுச்சு. இதை வந்து நல்லா வந்து கோர்ஸாக இருக்கணும். 1 2 இருக்கக்கூடாது. தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதுக்கடுத்து நம்ம க்ரீம் செட்டிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா பால் ஏடு வந்து பட்டர் வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு வந்து டெய்லி பால் காய்ச்சும் போது பாலாடையை வந்து எடுத்து கலெக்ட் பண்ணி ஃப்ரீசரில் போட்டு வச்சுருப்போம்ல, அந்த பாலேடு தான் இது. நான் 1 வீக் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிற பாலேடு. இது ஃப்ரீசர்லேருந்து எடுத்து கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் வாட்டரே ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நான் எடுத்துக்க போகிறேன். ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்துக்கிறேன். இந்த மோஸ் ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைனா விப்டு க்ரீம் வந்து யூஸ் பண்ணி எலக்ட்ரிக் பீட்டர், பிளெண்டர் யூஸ் பண்ணி நல்லா வந்து விப் பண்ணி அதில் சுகர் சேர்த்து யூஸ் பண்ணிப்பாங்க. நான் வந்து அந்த மாதிரி எதுவுமே வந்து கடையில் வாங்கி பயன்படுத்தலை. இது வந்து எப்போவுமே எல்லார் வீட்லேயுமே வந்து பாலேடு கலெக்ட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, ஸோ வீட்டில் இருக்கிறத வச்சே நம்ம வந்து சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். இப்போ ஏற்கனவே பொடிச்சு வச்சுருக்கக்கூடிய இந்த ஓரியோ பிஸ்கெட்டோட பவுடர் இருக்குல்ல, இதை வந்து நான் இந்த அந்த பாலேடு தான் ஆக்சுவலாக அந்த க்ரீம் சொல்கிறது. அதோட டெக்ஸ்சரை பொறுத்து ஃப்ரெஷ் க்ரீம், விப்டு க்ரீம் அப்படிங்கிறது மாறும் ஆக்சுவலாக. இதில் வந்து நான் அந்த பொடிச்சு வச்சுருக்கிற ஓரியோ பிஸ்கெட் பவுடரை வந்து போட்டுக்கிறேன். ஏன் இந்த மாதிரி சேர்க்குறேன் அப்படின்னா 3 ஸ்பூன் சேர்க்குறேன். ஏன் இந்த மாதிரி சேர்க்குறேன் அப்படின்னா, அந்த வாட்டரியாக இருக்கக்கூடிய அந்த மில்கோடு இருக்கக்கூடிய அந்த கன்சிஸ்டன்சி வந்து இந்த பிஸ்கட் வந்து நல்லா உறிஞ்சிக்கும். ஃப்ரீசரில் வந்து இதை வந்து முடிச்சு நம்ம ஃப்ரீசரில் செட் பண்ண போகிறோம். ஃப்ரீசரில் செட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து இது நல்லா ஹார்டாகிடும். உங்களுக்கு விப்டு க்ரீம் மாதிரியே நல்லா ஒரு ஹார்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதில் இருக்க ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வெளியே கொஞ்சம் நேரம் வச்சாலே உங்களுக்கு வந்து அந்த க்ரீம் வந்து டைல்யூட் ஆக ஆரம்பிச்சு. ஏன்னா நம்ம விப் பண்ணல இல்லையா, டைரெக்டாக க்ரீமாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனால இப்போ வந்து இது கூட நான் 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேன். ஏன் சர்க்கரை சேர்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம வந்து மோஸ் செட் பண்ணி சாப்பிடும்போது அந்த சர்க்கரை 1 2 நமக்கு சாப்பிடும்போது கடிப்படும். கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதனால் நான் சர்க்கரை சேர்க்குறேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை வந்து ஜஸ்ட் ரொம்ப விஸ்கர் வச்சு லேசாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க. இன்னும் அது வாட்டர் கண்டென்ட் வந்து இன்னும் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இதை வந்து நான் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் போட்டு எடுத்துகிட்டு வர போகிறேன். ஃப்ரீசரில் பார்த்தீங்கன்னா இது 5 to 6 ஹவர்ஸ் ஃப்ரீசரில் இருக்கணும். இப்போ ஈவினிங் நீங்கள் மோஸ் பண்ணுறீங்கன்னா காலையிலேயே வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி ஃப்ரீசரில் போட்டு வச்சுருங்க. பாருங்கள், நான் இந்த கண்டெய்னரில் போட்டிருக்கேன். நல்லாவே திக்காகவே இருக்குது இப்போது. இப்போ இதை யூஸ் பண்ணி மோஸ் செட் பண்ண போகிறோம். மோஸ் செட் பண்ணுறதுக்கு நமக்கு பட்டர் தேவைப்படும். இந்த பட்டர் வந்து டபுள் பாயிலிங் மெத்தட் படி நம்ம வந்து மெல்ட் பண்ணிக்க போகிறோம். கீழே பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு கைப்பிடி வச்சு ஒரு கிண்ணத்தில் வந்து இந்த பட்டரை வந்து ஆட் பண்ணி மெல்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாக்லேட் கனாச்சி ப்ரிப்பேர் பண்ணுறேன். இந்த கனாச்சி வந்து மேலே வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு, மோஸ்க்கு மேலே போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து நான் 2 டெய்ரி மில்க் பீஸ், எந்த மில்க் சாக்லேட் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். 2 டெய்ரி மில்க் எடுத்திருக்கேன். 2 சின்ன சின்ன பீஸ் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக அந்த பாலேடோ இல்லை கொஞ்சமாக பால் சேர்த்து அதை வந்து நல்லா சாக்லேட் சிரப் மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து நல்லா மெல்ட் ஆகிடும். கொஞ்சம் கவனமாக செய்யணும். ஏன்னா கீழே ஹாட் வாட்டர் இருக்கிறதுனால கிண்ணத்தை ரொம்ப நீங்கள் கீழே வச்சுட்டிங்கன்னா தண்ணி உள்ளே வந்துடும். தண்ணி மேலே இல்லை, அந்த கிண்ணம் லேசாக இருந்தால் போதும். மெல்ட் ஆகிறதுக்கு மட்டும்தான் இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ கனாச்சே ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இது எவ்வளோ தேவையோ அவ்வளோ கனாச்சி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நான் 1 கிளாஸ் தான் செட் பண்ண போகிறேன். நீங்கள் 2 3 மோஸ் கிளாஸ் செட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கூட கொஞ்சம் கனாச்சே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த க்ரம்பிள்ஸ் ஓரியோ க்ரம்பிள்ஸ் இருக்கு இல்லையா, அதில் நம்ம மெல்ட் பண்ண அந்த பட்டரை சேர்க்க போகிறோம். அந்த பட்டர் சேர்த்து இந்த நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இது கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் வந்து எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸை வச்சு நீங்கள் பண்ணுறீங்க. எங்கேயும் போய் எதுவும் வாங்கிட்டு வர வேண்டாம். ஸோ இது வந்து டக்கு டக்குன்னு நீங்கள் ரெடி ஆயிரும். நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிடணும்னு இல்லை. இந்த சாக்லேட் மவுஸை வந்து ஓரியோ பிஸ்கெட் வச்சு நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். 2 ஸ்பூன் பட்டர், மெல்டட் பட்டரை வந்து சேர்த்துருக்கேன். எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்தா போதும் இந்த பட்டர்.
இதுக்கப்புறமா நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மவுஸ் செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வந்து ரொம்ப பட்டர் போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பட்டர் ஸ்மெல் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ 2 ஸ்பூன் போதுமானது. இதுக்கப்புறமா நான் மவுஸ் செட் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ். இந்த கிளாஸ் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற டீ டம்ளர் இருக்கு இல்லையா, அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கிளாஸில் வந்து நான் கீழே மவுஸ் செட் பண்ண போகிறேன். அதுக்கு ஆல்ரெடி நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பவுடர் பண்ண ஓரியோ பிஸ்கெட் இருக்கு இல்லையா, அந்த பவுடர் பட்டரில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வச்சு உள்ளே வச்சு செட் பண்ண போகிறேன். வச்சு சுற்றணும் நீங்கள். ஜஸ்ட்டு சுற்றி சுற்றி நீங்கள் விடணும். அந்த எட்ஜஸும் கார்னர் வந்து உங்களுக்கு நல்லா ஹார்டாக செட் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லா கரெக்டாக வரும். ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து ரெகுலரான வீட்டில் வச்சுருக்கிற பாலேடு தான் நம்ம எடுத்து செய்கிறோம். ஸோ அதனால் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கவனமாக பாருங்கள். இல்லைன்னா உங்களுக்கு வந்து மவுஸ் வந்து செட் ஆகாமல் ஓட ஆரம்பிச்சிடும். வாட்டரியாக ஓட ஆரம்பிச்சிடும். செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நான் அதில் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கு மேலே கொஞ்சமாக ஓரியோ பிஸ்கட் பவுடரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன். இது ஃபர்தராக வந்து உங்களுக்கு அந்த கொஞ்சம் வாட்டரியாக இருக்கக்கூடிய அந்த மவுஸை வந்து உறிஞ்சிரும். இதுக்கப்புறமா நான் இது ரெகுலரான க்ரீம் அந்த பாலேடு எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அது ஃப்ரீசரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அந்த க்ரீமை இப்படியே எடுத்து மேலே செட் பண்ண போகிறோம். அந்த க்ரம்பிள்ஸ் போட்டிருக்கோம்ல, அந்த க்ரம்பிள்ஸ் வந்து அந்த க்ரீமில் இருக்கக்கூடிய அந்த பாலேட்டில் இருக்கக்கூடிய எக்ஸசிவான அந்த மில்கை வந்து நல்லா உறிஞ்சி கையில் உறிஞ்சி வச்சுக்கும் அது. அதனால் நான் வந்து அந்த ஓரியோ பவுடரை வந்து இதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு அதுக்கு மேலே இந்த க்ரீமையும் சேர்க்குறேன். இது மேலே லேசாக சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு சேருங்க. உங்களுக்கு எவ்வளோ க்ரீம் வேணும் அப்படிமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். அதனால நல்லா ஃப்ரீசரில் போட்டிருக்கும், நல்லா திக்காயிடும். அந்த பாலேடை வந்து நான் மேலே சேர்க்குறேன். இதுக்கு மேலே கனாச்சே விட போகிறோம். அந்த கனாச்சே விட போகிறோம் இல்லையா, அதனால வந்து அந்த ஸ்வீட்னஸ் வந்து இதுக்கு போதுமானது. இதில் நான் எக்ஸ்ட்ரா சுகரோ எதுவுமே நான் சேர்க்கல. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கனாச்சே மேலே நான் விட்டுட்டேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுற மாதிரி விடுங்க. ரொம்ப வேகமாக விட்டுறாதீங்க. இதுக்கப்புறம் வந்து இது கொஞ்சம் டைல்யூட்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் ஃப்ரீஸ் பண்ண போகிறதுனால உங்களுக்கு வந்து அது நல்லா ஹார்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் கனாச்சே மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணுற மாதிரி விட்டுட்டு இதை ஃப்ரீசரில் வச்சிடணும். ஃப்ரீசரில் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 ஹவர்ஸ் வந்து நம்ம வைக்கணும். பொதுவாக வந்து மோஸ்ட் செட் ஆகிறதுக்கு 2 to 3 ஹவர்ஸ் செட் ஆகிடும். ஆனால் பட் நம்ம வந்து விப்புடு க்ரீம் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 2 ஹவர்ஸ் போதுமானது, நல்லா செட் ஆகிடும். பட் நம்ம வந்து ரெகுலரான வீட்டில் இருக்கக்கூடிய பாலேடு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கூட 2 ஹவர்ஸ் தேவைப்படும். 2 ஹவர்ஸ் கழித்து நம்ம வந்து இதை எடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இது நல்லா செட் ஆகிடுச்சு. இதில் இதுக்கு மேலே டெக்கரேஷனுக்காக ஓரியோ பிஸ்கெட்டை பாதியாக உடைச்சு அதுக்கு மேலே இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ராஜி ஹோம் மேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.